கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை முன்னிட்டு திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 470 நாட்களாக சிறையில் இருந்துள்ளார். நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்களில் பலமுறை அவர்கள் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதில் இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் உத்தரவிட்டார். அதனையடுத்து கரூர் மாவட்டம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடி வரும் நிலையில் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஆகியோர்களை வாழ்த்தி வாழ்த்துக்கள் கோஷங்களை முழக்கமிட்டனர்.